வெல்கம் டு வகை சமையல். இஞ்சி துவையல். இன்றைக்கி ஒரு 5 வெங்காயம், சின்ன வெங்காயம் கழுவி எடுத்து வச்சுருக்கு. 2 மிளகா, வர மிளகா, ஒரு 3 இன்ச்சு அளவு இஞ்சி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி, புதினா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். வதக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் தோல் உளுத்தம்பருப்பு. இப்போ இதை வதக்கிடலாம் வாங்க. எண்ணெய் விட்டுருக்கு. இதில் இதை கருகாமல் இதை அடுத்த தாளிப்புக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இதில் ஒரு துண்டு புளியும் எடுத்து வச்சுருக்கு. இந்த இதை இப்போ சேர்த்துடலாம். லைட்டாக கடுகு வெடிக்குது. உளுத்தம்பருப்பு கழுகிடக்கூடாது. இப்போ போட்டு இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காயை இதில் சேர்த்து சட்டி சூடாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். இஞ்சி கொஞ்சம் இது அதிகமாக போடுறதுனால இது செரிமான சக்தியை தூண்டும். பூண்டும் ஒரு 2 போடுறதுனால வாயுவெல்லாம் களைச்சி விடும். மருத்துவ குணம் கொண்ட நலம் மிகுந்த துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இதை நாக்கில் சுவைத்து பார்க்கும்போதே நல்ல எச்சில் ஊறும். காய்ச்சல், வாந்தி, பசியுணர் இல்லாமல் அஜீரணம் எல்லாத்துக்கும் இந்த துவையலை சாப்பிடும் பொழுது நன்கு ஜீரணமாகி உடல் நலம் பெறும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு இஞ்சி, அதிக அளவு நெல்லிக்காய், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்க்குறதால சுவையும் மனமும் கூடும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்கும் இதை தொட்டுக்கலாம். வெறும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.